ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திட்டு சூடானதுக்கு பிறகு கடுகு, சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். நல்லா வதங்குனோனே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3 எடுத்துக்கிறேன். அத போட்டு நல்லா வதக்குற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்குறதுக்காக நம்ம லைட்டா உப்பும், லைட்டா மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா தக்காளி நல்லா வதங்கி வரணும். தக்காளி நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். எப்பவுமே கத்திரிக்காய் அரிஞ்சிங்கன்னா அது உப்பு தண்ணியில் போடுங்க. அப்போதான் அந்த கத்திரிக்காய் கார ஸ்மெல் அடிக்காம கருப்பாகாம இருக்கும். கத்திரிக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுவும் நல்லா சுருண்டு வதங்கி வரணும். எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம பருப்பு வேக வச்சு கடைஞ்சி வச்சிருக்கேன். இந்த பருப்பு தண்ணியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு ஊற்றிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். நான் வீட்டிலே அரைச்சது. சாம்பார் பொடி, மிளகாத்தூள் எல்லாம் மிக்ஸில் இருக்கும். அதனால் நீங்கள் தனித்தனியாக ஆட் பண்ணிக்கணும்னா தனித்தனியாக ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் இருக்கும். அதனால் ஒரு 1½ கிளாஸ் போல் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி இப்போ இது நல்லா கொதித்து காய் நல்லா வேகணும். வெந்து வரட்டும். அது வரைக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதி அந்த கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம புளி ஒரு பக்கம் கரைச்சி எடுத்துக்கலாம். அந்த புளி தண்ணியை இது கூட ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்க, நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் கொத்தமல்லி தழை போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான். சூப்பராக டேஸ்டியாக கத்திரிக்காய் சாம்பார். பிகினர்ஸ் கூட இது ஈஸியாக செய்யலாம். ஒரு சூடாக ரைஸ் போட்டு அதுக்கு கோவக்காய் பொரியல், உங்களுக்கு என்ன பொரியல் பிடிக்குமோ அந்த பொரியல் வச்சு சுட சுட இந்த சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டு பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய்.